அன்பர்களே நண்பர்களே, இப்போ ஹேர் ஆயில் தேய்க்கிறனால மட்டும்தான் முடி வளரும் அப்படின்னு இல்லவே இல்லை. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் சும்மா நார்மல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறா, காய்ச்சாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு இடுப்புக்கு கீழே முடி இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ முடி இருக்குது. இது வந்து ஹேர் ஆயில் தேய்க்கிறனால மட்டும் முடி நல்லா லென்த்தாக வளரும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றனால தான் முடி நல்லா வளரும். என்னையை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இல்லாமல், கோபப்படாமல், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருந்தாலும் நம்ம முடி வந்து நல்லா பாதுகாப்பாக நல்லா லென்த்தாகவே வளரும். என்னையை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஆயில் நம்ம தேய்க்கிறது வந்து தலையை வந்து வறட்சி இல்லாமல் இருக்கிறக்காக நம்ம ஹேர் ஆயில் தேய்க்கிறோம். அப்புறம் தலையில் வந்து ஏதாவது டேண்ட்ரஃபு, புழுவெட்டு, பொடுகு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஹேர் பேக்கோ ஹேர் ஆயிலோ நம்ம தேய்க்கும் போது அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காகவும் தேய்ப்போம். இப்போ ஹேர் ஆயிலும் ஹேர் பேக்கும் போட்டு முடியை மட்டுமே பாதுகாத்துட்டு இருந்தால் முடி வளரும்னு சொல்ல முடியாது. நம்ம உடம்பையும் பாதுகாத்துட்டு இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளோட முடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். நிறைய பேர் வந்து ஹெர்பல்ஸ்லாம் நிறைய வாங்குறவங்க எல்லாருமே வந்து அதை உணவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சொல்கிறதில்ல. நிறைய பேர் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தான் கேட்குறீங்க. உணவுக்கும் பயன்படுத்துங்க, அதுதான் ரொம்பவே நல்லது.